ட்ரெண்டிங்கில் நம்ம கொஞ்சம் லேட்டு. இட்ஸ் ஓகே. டடா, இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற திராமிசு எப்படி செய்யணும் பார்த்தலாமா? வாங்க பார்த்தலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பன்னீரை பிச்சு போட்டு அதோட வெனிலா எசன்ஸ், கொஞ்சமாக ஸ்வீட்டுக்கு தேன் அண்ட் எக்ஸ்ட்ராவாக நான் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த மாதிரி க்ரீமியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இந்த க்ரீம் ரெடி. இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக காஃபி பவுடர் அதோட ஹாட் வாட்டர் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த ரஸ்க்கை நம்ம காஃபி கலக்கி வச்சிருந்தோம்ல, தண்ணியில் நல்லா டிப் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கப்பில் இந்த மாதிரி செட் பண்ணி இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த க்ரீமையும் அது மேலே கோட் பண்ணி அதே மாதிரி செட் பண்ணி அகைன் அந்த க்ரீமை ஆட் பண்ணி ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் சில்லுன்னு வச்சு எடுத்தோம் அப்படின்னா ரெடி. அவ்வளோதான், மேலே கொக்கோ பவுடரையும் சேர்த்து சாப்பிட வேண்டியது தான். பரவாயில்ல, ஏதோ லைட்டாக லேயர் உருவாயிருக்கு. இட்ஸ் ஓகே. இதை நீங்கள் இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்க. அப்புறம் நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். இது என்னமோ பார்த்ததுலேருந்து என் மூஞ்சில் ஒரே புன்னக்கையாக இருக்குது. இப்போ இதை டேஸ்ட் பண்ணிடலாமா? நான் கூட நல்லா இருக்காதுன்னு யோசித்தேன், பட் செமையாக இருந்துச்சு. நீங்களும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. நான் இதுக்கு முன்னாடி வேற ஒரு திராமிசு ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். முடிஞ்சு அதையும் செஞ்சு பாருங்க. இல்லைன்னா இதை மட்டும் செஞ்சு பாருங்க. இதுக்கு மாஸ்கபோனி சீஸ் அது இதுன்னு எதுவுமே தேவையில்ல. வெறும் இந்த ரஸ்க்கு இதை மட்டும் வச்சுமே ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு மறக்காம கொஞ்சம் வீடியோவை சேவ் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.